Hi, hello friends. Welcome to Shiva Lifestyle. இது நம்ம ஜிம் சீரிஸோட 100 days சேலஞ்சில் டே 3ல இருக்கிறோம். இப்போ டே 2ல ஹெவியான ஒர்க் அவுட் போட்டனால பாடி கொஞ்சம் பெயின் ஆயிடுச்சு. சரி ஓகே நீ ஈவினிங் போகலான்னு முடிவு பண்ணியாச்சு ஜிம்முக்கு. அப்புறம் என்ன காலைல எழுந்திரிச்ச உடனே அம்மாவோட வண்டி வந்து 1000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு மார்னிங் போய் விட்டுட்டு வந்தாச்சு. வண்டியை சர்வீஸ் விட்டு வரதுக்குள்ளேயே அம்மா மார்னிங்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. பாலக்கீரை குழம்பும் தோசை ஊற்றி கொடுத்துருந்தாங்க. அது கூடவே ஒரு கடல வடை ஒரு உளுத்த வடை. சாப்பிட்டு முடிச்ச உடனே அம்மா சில பல பொருட்கள் வாங்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு அவங்க கூட போயிருந்தேன். கடைக்கு போயிட்டு வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கி முடிச்சாங்க. வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் பொருள் வாங்கணும்னாங்க. என்னன்னு கேட்டா பச்சை மிளகா உப்பு வேணும்னாங்க. சரி ஓகேன்ட்டு ஜெப்டோல ஆர்டர் போட்டு கொடுத்தேன். அப்புறம் அம்மா மதியம் சமைக்கிற கேப்ல நம்ம கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்ச உடனே நமக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எங்க இருந்து பாத்தீங்கன்னா யமஹா ஷோரூம்ல இருந்து உங்களோட வண்டி ரெடி ஆயிடுச்சு வந்து எடுத்துக்கோங்கன்ட்டு. நம்பர் பிளேட்டும் ஒரு 10 நாள் கழிச்சு தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்பர் பிளேட் வந்துருந்துச்சு. அதையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வண்டியை எடுத்துட்டு வந்தாச்சு. அங்கிருந்து வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏஎம்ஏ சூப்பர் மார்க்கெட். ஏன்னா வீட்டுல காஞ்ச மிளகா இல்லையாமா அது வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு எங்க அம்மா ஒரு ஃபேண்டா பாட்டில் வாங்கியிருந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது மணி 6 மணி. ஓகேன்ட்டு நம்ம ஜிம்முக்கு போலான்னு முடிவு பண்ணி அங்கிருந்து கிளம்பி ஜிம்முக்கு போயாச்சு. நம்ம டே 1லயே நம்ம எவ்வளவு வெயிட் இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கணும். பட் ஆனால் சொல்லலை. இதான் நம்மளோட வெயிட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளோட ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி நம்மளோட ஒர்க் அவுட்டை போட்டு முடிச்சுட்டு அப்புறமா அங்கிருந்து கிளம்பி ஒரு 7:30 கிளம்பியாச்சு. இப்போ அங்கிருந்து கிளம்பி எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஓட்டலான்னு முடிவு பண்ணி ஒரு 7:30லேருந்து 1 o'clock வரைக்கும் ஓட்டலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். சரி ஓகேன்ட்டு ஆர்டர்லாம் எடுத்திருந்தேன். எடுத்த ஆர்டரில் ஒரு 3-4 ஆர்டர் தான் கொஞ்சம் லாங் ஆர்டர். மற்ற எல்லாமே இந்த டிராஃபிக் உள்ள குட்டி குட்டியான ஆர்டர் தான் வந்துச்சு. அதை ஒரு 1 மணி வரைக்கும் ஓடி முடிச்சுட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு நைட் டின்னருக்கு தோசை சாப்பிட்டுக்கிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்.